டை ஏன் இப்படி வந்துடக்கூடாது. டையை கட்டி ஒருத்தன் இதோ டையை கட்டி ஒருத்தன் பெல்ட்டை போட்டு ஒருத்தன் சாக்ஸை போட்டு போயிட்டான்னு டாட்டா கட்ட அப்பாவுக்கு டாட்டா சொல்லு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறேன். நீ அம்மாவே இல்லை விளங்க மாட்டேன், நீ அப்பாவே இல்லை உருப்பட மாட்டேன். அப்போ அவன் டாட்டா கட்டு போனால் 2 நாளாக ஒன்றும் போலையா. அந்த பஸ்ஸு 7 மணிக்கு எடுத்தாங்கன்னா 9 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகும். 4 ஊரை சுற்றுன்னு அவன் ஏறும்போதே டங்கு டம்மர் அடிக்குது வகுறு அடிச்சு 3 நாளாக ஒன்றும் போகல சார். அடிச்சு டங்கு டம்மரை அடிச்சு பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டான். 9 மணிக்கு இறக்கி விட்டா நீங்கள் நான் யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்கூல்கள் நடத்துனீங்கன்னா கூட தப்பாக நினச்சிக்கிறாங்க. எப்படித்தான் ப்ரைவேட் ஸ்கூலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியே வச்சுக்காங்க தெரியல. டீச்சர்லாம் கையை காணா ஒன்றையும் காணா முடிய பூரா மூஞ்சியில் போட்டுக்கிட்டு பையனை உள்ளே விட்டா போக மாட்டேன் பேயினா இல்லைடா அதான்டா டீச்சர்னு உள்ளே அனுப்பி விட்டா பீரியட் இங்கிலீஷு. பேண்ட்டை கழட்டி கையில் வச்சுருக்கேன். டவுசரை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பீரியட் இங்கிலீஷ் எடுத்த உடனே அந்த அம்மா சொல்லுது பி. அந்த அம்மா கிளாஸ் எடுக்குது. அவன் சொன்னா டீச்சர் நோ பாய் சிட் அவுட். அவன் பாவம் வகுறு தாங்க முடியல வள்ளியில் டவுசரை கழட்டி இப்படி நிற்கிறான். அவன் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் சிட் டவுன் பாய் சிட் டவுன். முதல் பீரியட் இங்கிலீஷ் BOY அப்படின்னு டீச்சர் அப்படின்னா சிட் டவுன் பாய். UPOY பாய் அப்படி இல்லை டீச்சர் ஆய் அப்படின்னா நோ பாய் நோ யூ சே பாய் அப்படின்னு இல்லை டீச்சர் ஆய் நோ பாய் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே ஒரு அம்மா வச்சுருங்க. ஆயமா உள்ளே போய் விட்டா பின்னாடி 3 பேர் வர்றேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு இப்போனா உண்மையிலே ஆண்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிரமந்தான் சார், ரொம்ப சிரமந்தான். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் யாராவது வீட்டில் மதிக்கிறாங்களா? ஒருத்தர் மதிக்க மாட்டேன்னு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி சாவசமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பெண்கள் நீங்கள் பேச பாருங்களேன், நீங்கள் வீட்டில் போய் பார்த்தாலே தெரியும் இவர் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ப்ளீஸ் அதை எடுங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. இந்தா மாதம் உட்காராமல் அதை எடுங்க அப்படின்னாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு. ஏன் இப்படி உட்காந்துருக்க அதை எடு அப்படின்னு தான் 5 வருஷம் ஆச்சு. அதை எடியா அப்படின்னா 15-20 வருஷம் ஆச்சு. என்னை பார்த்து முறைக்க பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கேன். கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். வடிவேல் கேட்குற மாதிரி பெண்கள் 3 பேர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் எப்போயுமே பெண்கள் பேச கேட்க மாட்டேன். அன்றைக்கு ஒன்றா தெரியாமல் கேட்டுட்டேன். ஒரு அம்மா சொல்லிச்சு அடியே கண்ட்ராக்டரை கல்யாணம் பண்ணிக்கே உன் வாழ்க்கை எப்போ இருக்குன்னுச்சு. அந்த கொடுமையேண்டி கேட்குறேன். பஸ்ஸில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாண்டி. வாசப்படியில் நிற்காத உள்ளே போ, வாசப்படியில் நிற்காத உள்ளே போனே சொல்கிறாண்டி அப்படின்ச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி நீ ஃபயர் சர்வீஸில் இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கே உன் வாழ்க்கை எப்போ இருக்குன்னுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். சோறு 3 நாள் ஆச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சா பயர்னு அமர்த்தி போகிறாண்டி. எப்படி சோறாகி சாப்பிட்றதுச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு அடியே கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏண்டி சொல்கிறேன். தொட்டு ஓடிக்கிறாண்டி அவுட்டுன்னு. அவன் கூட எப்படி நான் குடும்பம் இருந்துச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு கார் மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அதை ஏண்டி கேட்குறேன். கட்டிலு கீழே படுத்துக்கிறாண்டி. ஸ்பேனர் எடு பானர் எடுன்னு போட்டு என்னை கொண்டு கொலையை அக்குறாண்டி. அவங்க கூட எப்படி குடும்பம் இருந்துச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணியிருக்கே உன் வாழ்க்கை எப்படி இருக்கு. லத்தியெல்லாம் வச்சிருக்காரு அடிக்க வருவாரான்னுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு அடிக்க தாண்டி வருவார், 50 ரூபா கொடுத்தா பேசாமல் போயிடுவாருன்னுச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப பாந்தமானவர் எப்படி இருக்கு வாழ்க்கைன்னுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தாடி லேசாக கையை தூக்கவும், வலது காலை எடுத்து வைக்கவும், 2 கையையும் சேர்க்க பொழுது விடிஞ்சு போச்சுரி. அவங்க கூட எப்படி குடும்பம் இருந்துச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு வாத்தியாரை கல்யாணம் பண்ணியிருக்கே உன் வாழ்க்கை எப்போ இருக்குன்னுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். ரசத்தில் உப்பு இல்லைன்னா கூட பெஞ்சு மேலே ஏறின்னு சொல்கிறாண்டி அப்படின்னுச்சு. என்னை மாதிரி பேச்சாளரை கல்யாணம் பண்ணியிருக்கே உன் வாழ்க்கை எப்போ இருக்குன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு. அந்த கொடுமை ஏண்டி கேட்குறேன். 20 வருஷமும் ஒன்றவே தாண்டி பேசுகிறேன், மாற்றியே பேச மாட்டேன். அதவே சொல்கிறாண்டி மாற்றியே பேச மாட்டேன். இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஏண்டி ரேடியோ ஸ்டேஷனில் இருக்க ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எப்போ இருக்குன்னுச்சு. காலையிலேருந்து பேசுகிறாண்டி 7 மணி ஆரம்பிச்சாண்டி. இன்றோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தானே நன்றி வணக்கம்ட்டு போயிடுறாண்டி. அவங்க கூட எப்படி குடும்பம் நடத்துறேன்னுச்சு. அந்த மாதிரி ஆண்களோட பாடலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் என்ன சாதாரணமாக நினச்சிடாங்க. எங்கள் வீட்டிலலாம் உண்மை நான் சொல்கிறேன் சார், என் வீட்டிலலாம் என் பொண்டாடி சமையல் ராணி. கைதட்டுங்க. ஒரு வீட்டில் சமையல் ராணினா இப்படியே முறைப்பையன் மாஸ்கை கழட்டுங்க சார். இப்போ கொரோனா வராது, கவலைப்படாதீங்க. இப்போ கொரோனா நமக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கான். உண்மையிலேங்க கொரோனா காலத்துலேருந்து இப்போ ரொம்ப சிரமங்க.
பொண்ணு வாக்க வரம்பெல்லாம் காப்பி தானே கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கபசுவ குடிநீர் தான் தராங்களாம் பொண்ணுக்கு. நாளில் நீங்கள் சாதாரண என் மனைவியெல்லாம் அதிரசம் சுட்டான்னு வைங்க, ஆற்றி குடிக்கலாம். அப்படி இருக்கும். அல்வாலாம் செஞ்சால் ஒரு வாரம் சாப்பிடலாம் சார். ஆமாம், நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்காங்க, எடுக்கவே 3 நாள் ஆகும்.